எங்களுடைய வீட்டிலே 16 வயது இளைஞன் இருக்கிறான், 15 வயது குமரி பெண்மணி இருக்கிறாள். குர்ஆனை சரியாக பார்த்து ஓத தெரியுமா? குர்ஆனை சரியாக பார்த்து ஓத தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, ஒரு புகாரியை புரட்டி அரபியிலே ஒரு ஹதீஸை வாசித்து விட்டு அர்த்தம் சொல்ல தெரியுமா? மொழிபெயர்ப்பல்ல, எழுதி வச்சிருக்கிற அர்த்தத்தை வாசிக்கிறாங்களா? ஒரு தர்ஜுமாவை புரட்டி வாசிக்கிறாங்களா? இதுக்கெல்லாம் நேரம் இல்லையே சகோதரர்களே. கூகுள் என்கிறோம், ஃபேஸ்புக் என்கிறோம், வாட்ஸ்அப் என்கிறோம், யூடியூப் என்கிறோம், எல்லாத்துலயும் இஸ்லாமும் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் படிக்கிறோம்? எத்தனை பேர் அடை குர்ஆன் சூறாக்களை கேட்டு கேட்டு தஜ்வீத் முறைப்படி ஓத பழகுவோம்? எத்தனை பேர் ட்ரை பண்றோம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கேட்க வேண்டிய கேள்வி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆனும் ஹதீஸும் தான் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் மனிதர்களில் புனிதர்களாக வாழச் செய்யும் என்றால், எங்களை புனிதர்களாக மாற்றுகின்ற அந்த குர்ஆனுடைய கல்வி, அந்த நபி வழிகாட்டலுடைய கல்விக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன? வளர்ந்து வருகிற இளைஞர் சமூகம், யுவதி சமூகத்துக்கு குர்ஆன் ஹதீஸை கொடுப்பதற்கு நாங்கள் செய்கிற முயற்சி என்ன என்பதை ஒரு கேள்வியாக கேட்டு அதற்குரிய பதிலை தேடவில்லை என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கண்முன்னே குர்ஆனும் சுன்னாவும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எங்களுடைய சமூகத்துக்குள் சீரழிவுகளும் மார்க்கத்துக்கு முரணான அனாச்சாரங்களும் உருவாகுவதை பார்க்கலாம்.